अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். வியாசர் அவர் கதையை ஆரம்பிக்கிறார். தன்னிசம்ய வசஸ்தஸ்ய தாம்ரஸ்ய ஜெகதம்பிகா மேக கம்பீரையா வாச்சா ஹசந்தி தமுவாச்சக. அதாவது அந்த தாம்ரன்கிற அந்த இவன் இருக்கான் பாருங்க, மந்திரி கமாண்டர். அவன் நீ இவனை அக்செப்ட் பண்ணிக்கோ, மகிஷனை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அம்பாளை சொல்லும் பொழுது, சசிய வசகா அவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெகதம்பிகா மேக ஜெகதம்பிகா அம்பாள் தாயார் இல்லையா? சோ அவன் யார கேட்கறான், எப்படி கேட்கறான் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. அந்த ஜெகதம்பிகா, அதான் அந்த வார்த்தைகள் உபயோகம் இருக்கு பாருங்க. அதாவது அவளுக்கு யார நம்ம அட்ரஸ் பண்றோம், எதிர்த்து நிக்கிறது யாரு அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. சக்தி இல்லாததுனாலதானே அசுராளா இருக்கா. சோ ஜெகதம்பிகா, அதனால இது என்ன பண்றாரு, அவன் புரிஞ்சுக்கணும்னு அந்த கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்காக வியாசர் உபயோகப்படுத்துறார். ஜனபையை சொல்லும் போது தாம்பரஸ்ய தஸ்ய வச்சகா சுத்வா ஜெகதம்பிகா மேக கம்பீரையா வாச்சா, கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகல, சாஃப்டா, ஆனா அவனுக்கு உரைக்கிற மாதிரிங்க இருக்கணும். மேக கம்பீரையா வாச்சா, மேகத்தை போல ஒரு இடிய போல கம்பீரமா. ஹசந்தி, அதோட என்னடா நீ இதை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு அவனை பார்த்து என்ன பண்ணா, ஹசந்தி ஒரு கேலி இதுவா அதாவது யூ ஆர் டாக்கிங் அன்பிட் வேர்ட்ஸ் அப்படின்னு அந்த இதை திணிக்கிற மாதிரி ஹசந்தி தமுவாச்சக அவனை பார்த்து சொல்ற. தேவி வாச்ச கெச்ச தாமிர. சோ என்ன எடுத்து அவனை பார்த்து அட்ரஸ் பண்ற. ஹெச்ச தாமிர பதிம் ரூஹி முமூஷும் மந்த சேதசம் மகிஷஞ்ச அதி காமார்த்தம் மூடம் ஞான விவர்ஜிதம். அவனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படிங்கிற பருவாம்பாள். கெச்ச ஓ தாமிர பதிம் ரூஹி, உன்னுடைய தலைவன்கிட்ட சொல்லு, உன் தலைவன் எப்படிப்பட்டவன். முமூஷும், he is waiting for his death. அதாவது அவன் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் டெத், இம்மினன்ட் அந்த இது இருக்கு. இனிமே அவனுக்கு ரொம்ப நாள் குறைக்க மாட்டான். மந்த சேதுக்கம், மூளை கிடையாது. மகிஷம் அதி காமார்த்தம், நோ ஹி இஸ் ஓவர் பவர்ட் பை லஸ்ட். மூடம் ஞான விவர்ஜிதம், கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த யோசிக்கிற சக்தி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இன்டிஸ்கிரிமினேட். யதாதே மகிஷி மாதா பிரௌடா யவசபக்ஷிணி நாகம் ததா ஸ்ருங்கவதி லம்பபுச்சா மகோதரி. அதான் அவர் என்ன சொன்னார், அம்பாள் சொல்றா, யதாதே மகிஷி மாதா, உன்னுடைய அம்மா எப்படிப்பட்டவளோ. யதாதே மகிஷி மாதா பிரௌடா யவசபக்ஷிணி. பிரௌடா, அவளுக்கும் அதே மாதிரி என்ன இருந்தது, மகிஷனுக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூடோ அதே ஆட்டிடியூட். யவசபக்ஷினி, புல்லெல்லாம் திங்கிறவன். இந்த நாகம் ததா ஸ்ருங்கவதி, அப்படிப்பட்டவள் நான் இல்ல. லம்பபுச்சா மகோதரி, இப்போ இந்த தொங்கன்ற வாழை வச்சிருக்கிற மாதிரி பெரிய வயரோட இருக்கிற மாதிரி அதாவது உங்க அம்மா எந்த ஆட்டிடியூட்ல இருந்தாலும் அந்த ஆட்டிடியூட்ல நீ இப்ப பிறந்திருக்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற. நான் இந்த மாதிரி லௌகிகமான அந்த ஒரு பீஸ்டி ஆட்டிடியூட்ங்கிறது மட்டும் இல்ல, அந்த பேஸ் ஆட்டிடியூட் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி மேல இருக்கிறவ, இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவள், இந்த உணர்வுகளுக்கு மேல இருக்கிறவ, தாண்டி இருக்கிறவ அப்படின்னு. ந காமயேகம் தேவேசம் நைவ விஷ்ணும் ந சங்கரம் தனதம் வருணம் நைவ பிரம்மாணம் நச்ச பாவகம். நான் என்னால யாருமே விரும்பப்படுறது இல்லை. அதாவது நான் ஆசைப்படுறதுங்கிறதோ விரும்புறதுங்கிறதோ எப்பேற்பட்டவாளா இருந்தாலும், அதாவது நகாமயேகம் தேவேசம், இந்திரனையும் விஷ்ணு சங்கரம் தனதம் குபேரன் வருணன் பிரம்மா பாவகம் அக்னி, யாரையுமே அதாவது ஆசைங்கிறது கிடையாது, விரும்புறதுங்கிறது கிடையாது, பர்டிகுலர் அட்டாச்மெண்ட்ங்கிறது கிடையாது. அந்த மாதிரி உணர்வுகளே எனக்கு கிடையாது. ஏதான் தேவகணான் ஹித்வா பசும் கேன குணைரவை. சோ இப்படிப்பட்ட தேவர்களையே விரும்பாத போது ஒரு பசும் மிருகத்தையா, எந்த குணத்தை கொண்டு மிருகத்தை நம்ம ஆசிரியக்கிறது. குருணோமியகம், அது என்ன ஆகும், அதை போய் நான் விரும்ப போறேன்.
நீ சொல்ற ஆங்கிள் விரும்புறதுன்னு வச்சிருந்தாக்க விருதா லோகே கர்ஹணாமை பவேதுதி. லோகத்துல என்ன ஆகும், இவ்வளவு பேரும் கிடைக்கிறதுக்கு தயாரா இருக்கும்போது அவளை விட்டுட்டு ஒரு பசுவை ஒரு பெண் விரும்புறா அப்படின்னு சொன்னா அதுவும் நகைப்புக்கும் பழிப்புக்கும் இடமாயிடும் இல்லையா அப்படின்னு. நாகம் பதிம்பரா நாரி வர்த்ததேமே பதி பிரபு. நாகம் பதிம்பரா நாரி, நான் கணவனை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் இல்ல. வர்த்ததேமே பதி பிரபு, என்னுடைய பதி இருக்கார். சர்வகர்த்தா சர்வசாட்சி ஹ்யகர்த்தா நிஸ்பிருகஸ்திரஹா, எல்லாரையும் செயல்பட வைக்கிறவர். சர்வசாட்சி, எல்லாருக்கும் விட்னஸ், அவர் தான் சாட்சியாக இருக்கிறவர். எல்லாரையும் அந்தரியாமையா இருந்து எல்லாரையும் செயல்பட வைக்கிறவர், எல்லாருக்கும் சாட்சியா இருக்கார். ஆனா ஸ்வயம் அகர்த்தா, தங்கிட்ட கருத்திருக்க போக்குறது இதுவும் இல்லாதவர். நிஸ்பிருகா ஸ்திரஹா, எந்த விதமான மாற்றமும் இல்லாதவர். நிர்குணஹா நிர்மமஹா, அவருக்கு மமன்ற அபிப்பிராயம் இதுவே கிடையாது, அபிமானமே கிடையாது. அவர்கிட்ட எந்த விதமான குணசம்பந்தமும் இல்ல. நிராலம்பகா நிராசிரயா, எதையும் புடிச்சிருந்து நிக்கிறவர் இல்ல. பாக்கி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை, இவருக்கு ஆசிரியம் எதுவும் தேவையில்லை. சர்வஜா சர்வகா சாட்சி, சர்வஜா சர்வ வியாபி, எல்லாமே இருக்கிறதுனால சர்வ வியாபியா இருக்கார், சாட்சியா இருக்கார். எல்லாமே இருக்கிறதுனால அவாவா பாக்குறது இவர் பாக்குறது இல்லையா. பூர்ண பூர்ணாசய சிவஹா, சிவஹான்னா மங்களகரமர், புரி சேத்தே, எல்லா இடத்துலயும் பூர்ணமா வியாபிச்சு இருக்கிறதுனால பூர்ணாசயா. சர்வாவாச க்ஷமஹா, எல்லா இடத்துலயும் இருக்க சக்தி படைத்தவர். சாந்தஹா சர்வதிருக் சர்வபாவனஹா, அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தன்னுடைய பதி எப்படிப்பட்டவர்னு சர்வதிருக் சர்வபாவனஹா, சாசநாமத்துல அவருக்கு பாருங்க பாவனஹான்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியவர். சந்தியத்வா, அப்படிப்பட்ட என்னுடைய பத்தியா இருக்கக்கூடிய நிர்குண பரபிரம்மம், அந்த நிர்குண பரபிரம்மத்துல சக்தியாக நான் இருக்கேன். சோ நிர்குண பிரம்மத்துக்கு சக்தியா இருக்கிறதுனால நான் என்ன பரபிரம்ம மகிஷி அப்படின்னு எனக்கு பேரு. சோ பரபிரம்ம மகிஷியா இருக்கக்கூடிய நான் சம்தியத்வா, அந்த பரபிரம்மத்தை விட்டுட்டு, அந்த சக்தி ஸ்வரூபத்தை விட்டுட்டு, அதுக்கு சக்தியா இருக்கிற ஸ்வரூபத்தை விட்டுட்டு, மகிஷம் மந்தம் கதம் சேவிக்கும் உற்சகே, மந்தனான மனுஷனை, ஒரு சாதாரண மனுஷன் போய் அவன்கிட்ட நான் எப்படி என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் அதுக்கு சகுணமா அங்க மாற முடியும் அப்படின்னு. பிரபுத்திய யுத்தியதாம் காமம், பிரபுத்திய நீ என்ன பண்ண, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு மூச்சுக்கோ, மேக்கப். பிரபுத்திய யுத்தியதாம் காமம் கரோமி யமவாகனம் அதுவா மனுஜானாம் வை கரிஷியே ஜலவாககம். உன்னை என்ன பண்றேன், உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இல்லைன்னா மனுஷாவுக்கு என்ன பண்ண தண்ணி தூக்கு. அதாவது என்ன பண்ணுவா, உன்னை ஒரு இதுவா வச்சுட்டு கேரியர், அதாவது இந்த இதெல்லாம் தண்ணி தூக்கிறதுக்கு எல்லாம் மிருகங்களை யூஸ் பண்றா இல்லையா, அந்த மாதிரி தண்ணி தூக்குற வாகனமா போகும். ஜீவிதேச்சா சுச்சேத்பாத கச்ச பாதாள மாசுவை, உனக்கு உசுறு வாழணும்னு ஆசை இருந்ததுனாக்க, இன்னும் கொஞ்ச நாள் உசுரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா நீ பாதாளத்துக்கு போயிட்டு தேவலோகத்துக்கு விட்டுட்டு. சமஸ்தைஹி தானவையுக்தா, விருந்த போய் பிரயோஜனம் இல்லை. சமஸ்தைஹி தானவையுக்தா அந்யதா அந்நிச்ச சங்கரே, அந்யதா இல்லைன்னா என்ன ஆகும், நீ வேற யாராவது இங்க விட்டுட்டு போற, எனக்கு சார்பில் இந்த வீரர்கள் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்க உங்க எல்லாரையும் தூக்கி கட்டுடுவேன். அந்நிதா அன்னி சங்கரே. காமம் சதுர்சியோர் யோகா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, லோகத்துல காமம் சதுர்சியோர் யோகா, ஒரு யூனிட்டி, ஒரு சேர்க்கை அப்படின்றத அது ரெண்டு பேருக்கும் பொருத்தமானதா இருக்கணும். சம்சாரே சுகதோ போவே, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்நதோ துக்கதோ போயா அஜ்ஞானாத் எதி கல்பிதா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டு அஜ்ஞானத்தினால வலுக்கட்டாயினும் எதையாவது பண்ணினோம்னாக்க அது துக்கத்தை கொடுக்கறதா ஆயிடும். மூர்க்கஸ்துவமசி யத்ரூஷே பதின்னே பஜ பாமினி வாகம் ஸ்வ மகிஷஸ்ருங்கி சம்பந்த ஈதுரிசோ துவயோகம். இப்ப தாமரனை பார்த்து சொல்ற, ஹே மூர்க்கஸ்துவமசி, நீ மூர்க்கனா இருக்க. ஹே தாமரை யத்ரூஷே, நீ என்ன சொல்ற, எதி பதின்னே பஜபாமினி, என்னுடைய தலைவனை நீ பதியாக அடைன்னு, வாகம் கோ மகிஷஸ்ருங்கி, அந்த கொம்போட இருக்கிற அவன் எங்க நான் எங்க, சம்பந்த கீதுர்ஷோ துவயோகம். அதாவது அம்பாளை அடையணும்னா என்ன பண்ணணும், இன்னும் ஞானத்தை அடையணும், ஞானத்துக்கு முயற்சி செய்யணும். அப்படி ஞானம்னு இருக்கு, அந்த மாதிரி வழின்னு தெரியாமையே ஏதோ சாதாரண ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் மாதிரி பாக்குறான் இல்லையா, அதான் சொல்ல. அதையே புரிஞ்சுக்காதவன்ட்டு உங்ககிட்ட எப்படி பேச முடியும். கெட்ட யுத்தியஸ்வவா காமம், ஒண்ணு கிளம்பிப்போ இல்ல சண்டை போடு. அனுஷேகம் சபாந்தவம் யஜ்யபாதம் தேவலோகம் நோச்சே தியக்வா சுகி பவ, இல்லையா தேவலோகத்தையும் யஜ்யத்துல பாகத்தை எடுத்துக்கிறது இல்லாம விட்டுட்டு சந்தோஷமா இரு, நீ படுக்கும் பாதாள லோகத்துல அப்படின்னு.
व्यास उवाच इत्युक्त्वा सा तदा देवी जगर्ज भृशम अद्भुतम கல்பாண்ட சதுர்சம் நாதம் சத்ரே தைத்திய பயாவகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு கர்ஜனை, அதாவது வெறும்னு பேசிட்டே இருந்தாக்க இவ பேசிட்டே தான் இருப்பா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல மேல பேசிட்டு அது எல்லாம் இதுவாயிட்டே இருக்கும், மம்பு வளர்ந்துட்டே இருக்கும். அதனால அவளுக்கு பயத்தை உண்டு பண்ற மாதிரி என்ன பண்ணா, ஜகர்ஜ ஒரு கர்ஜனை புரிந்தாள். அதாவது அவளுக்கு எல்லாம் பயம் எப்படிப்பட்டன்னு ஒரு ஹுங்காரம். அதை பார்த்த உடனே பிருஷம் ஒரு பெரிதாக ஒரு கர்ஜனை, அற்புதம், அவங்க இது வரைக்கும் பார்த்ததாக கேட்காததாக இருந்தது. கல்பாந்த சதுர்சம், கல்பகாந்தத்துல அதாவது ஒரு பழைய காலத்தும் போது மழைக்கு முன்னாடி ஒரு இடி இடிச்சா அந்த இடி எப்படி இருக்குமோ, கல்பாந்த சதுர்சம் நாதம் சற்றே அப்படிப்பட்ட ஒரு நாதம், தைத்திய பயாவகம், அத்தனை அசுராளுக்கும் அது பயத்தை கொடுக்கக்கூடியதாக. சகம்பே வசுதா சகம்பே வசுதா, பூமி என்ன ஆயிடுச்சு, பூமியே நடுங்கிச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அந்த வைப்ரேஷனுடைய ஒரு பவர்னால பூமி நடுங்கிச்சு, அதாவது பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. சேலுஸ்தேன சப்தேன பூதராக, தேன சப்தேன பூதராக சேலுகும், மலைகள்லாம் ஆடிப்போச்சு. அவ்வளவு விதமான என்னது சத்தம்னா சத்தம் மட்டும் இல்ல, அந்த சத்தம் வரும்போது அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரியான வைப்ரேஷன் வருது இல்லையா, இது பிசிக்ஸ்ல இருக்கும். ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா அந்த வைப்ரேஷன்னாலேயே என்ன பண்ண முடியும், அது இட் கேன் கிரியேட் சம் கிராக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பில்டிங்ல எல்லாம் கிராக் எல்லாம் வருது பாருங்க வைப்ரேஷன், அதாவது பெரிய இடியினாலேயே. அந்த மாதிரி இவளுடைய அம்பாளுடைய இது இருக்க கர்ஜனை இருக்கே, அதனால மலைகள்லாம் ஆடி போயிடுச்சு. கர்ப்பாஸ்த தைத்திய பத்னினாம் சஸ்ரம் சுர் கர்ஜித ஸ்வனாத், இந்த கர்ஜித ஸ்வனாத் இந்த இடி சத்தத்தை கேட்டு தைத்திய பத்னினாம் அந்த அசுரனுடைய பத்னிகளுடைய கர்ப்பங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, கலங்கி போய் எல்லாம் அபார்ட் ஆயிடுச்சு. சஸ்ரம் சுரு தாமிர சுத்வாச்சு தம் சப்தம் பயத்ரஸ்த மனாஸ்ததா, தாமிரனும் அந்த சப்தத்தை கேட்டவுடனே அம்பாளுக்கு எதிர்க்க நின்றுட்டு இருக்கான். நின்று இருக்கிறவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணான், பயத்ரஸ்த மனாகா, பயத்துல அவனுக்கும் பயம் ஏற்பட்டு போச்சு, ஒரு நடுக்கம் ஏற்பட்டு போச்சு அவன் மனசுல, பயமும் நடுக்கமும். பலாயனம் ததகிருத்வா ஜகாம மதுஷாந்திகம், அம்பாளுக்கு எதிர்க்க சத்தத்தையே இப்படி இருந்ததுன்னாக்க எங்க இருந்து சண்டை போடுறது, அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல இருந்து ஓடி போய் மகிஷனுக்கு எதிர்க்க நின்றுட்டான். அதனால என்ன பெற்றார், நகரே தஸ்யவை தைத்தியாக தேப்பி சிந்தாம் அவாப்புருவன், இவன் போகும்போது அங்க இருக்கிற அசுராலும் என்ன பண்ணா யோசிச்சுட்டு இருக்கா, திடீர்னு என்னடா இதுன்னு. பத்ரீகிருத கர்ணாச்ச பலாயன பரான் இருப்ப, பத்ரீகிருத இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, காதத்துலையும் செவிடா போயிடுச்சு, அவ காதே எதுவும் கேட்கல. இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய சத்தத்துல நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு பலாயன பராக எல்லாம் அந்த இடத்துக்கு ஓடிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. தேன நாதேன தைத்தேயாக பயம் ஜப்பு ரபிஸ்புடம், தைத்தேயாக திடீனுடைய வம்சத்துல வந்தவர்கள் தைத்தேயாக, பயம் ஜக்முகு அபிஸ்புடம் டிஸ்பிளேர், அவ எல்லாருக்கும் அந்த சப்தமே போறோம், அதுவே ரொம்ப ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. தாமிரம் சமாகதம் திருஷ்வா ஹயாரிரபி மோகிதா, தாமிரன் திரும்பி வந்ததை பார்த்த உடனே, வெறுங்கையோடு திரும்பி வந்ததை பார்த்த உடனே ஹயாரிகி குதிரைகளுக்கு எதிரியா இருக்கக்கூடிய மனுஷன் மோகிதா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அவனுக்கு கோபம், அவன்ட்டு எப்படி ரியாக்ட் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. சிந்தையா மாசேன்னா இவனே இவ்வளவு தூரம் பயந்து வந்திருக்கான்னா, ஆனானப்பட்ட தேவர்கள் அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிச்சவன் அவனே திரும்பி இப்படி பயந்து ஓடி வந்திருக்கான்னாக்க சூழ்நிலை கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் போல் இருக்கு. சிந்தையா மாச சச்சிவேகி கிங்கர்த்தவியம் அத்தப்பரம், திருப்பி மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்றான், மந்திராலோசனை. துர்கிரகோவா கர்த்தவியா துர்கிரகோவா கர்த்தவியா யுத்தம் நிர்கத்திய வாப்புனஹா, இப்ப நேரம் அம்பாளுக்கு எதிர்க்கு போய் நிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு இல்லையா, அவள்கிட்ட பேசவும் முடியாது நிற்கவும் முடியாது. இவ்வளவு பெரிய சத்தத்தை போட்டு அந்த சத்தமே நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பயத்தை கொடுக்கறதா இருந்தாக்க நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற சூழ்நிலை. அதனால இப்ப என்ன பண்றது, நீ உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ற ஒண்ணு பாதாளத்துக்கு போயிடு, இங்க இருந்தேன்னாக்கா உன்னை தீட்டு கட்டிடுவேன், எல்லாம் சண்டைக்கு வா அப்படிங்கிறா. சோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னாக்க துர்க கிரகா கோட்டைக்குள்ள போய் உட்காந்துடலாமா, கோட்டைன்னாக்க என்ன பண்றது, கதவெல்லாம் தாப்பா போட்டு உள்ள உட்காந்துட்டாக்க உள்ள நம்மளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு வேணுங்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்க இருக்கும். சோ வி கேன் ஸ்டே இன்சைட் த ஃபோர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். சோ நம்ம என்ன பண்ணலாம், கோட்டைக்குள்ள போய் நம்ம நம்மள சேஃபா அதுல எதிரி கோட்டையை சாதாரணமா கோட்டைக்கு முன்னாடி அகழிகள்லாம் இருக்கும், அகழியில சாதாரண ஜனங்கள் மாதிரி தான் நினைக்கிறான், அகழிகள்ல முதலைகள்லாம் இருக்கும், அகழியை தாண்ட முடியாது. சோ அப்படி அகழி இறங்கி நீஞ்சணும்னாக்க அகழிக்கு கோட்டைக்கு மேல கொத்தளங்கள், அதுல வீரர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொதிக்கிற எண்ணெய்கள் நெருப்பு என்னென்னமோ வச்சிருப்பா. இதனால வெளியில இருந்து வரவாளுக்கு ஈஸியா கோட்டையை உடைச்சுட்டு உள்ள போக முடியாது. அதனால அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவாளை வெளியில வர வைக்கவும் முடியாது.
அது என்ன ஆகும்னா பெரிய தகராறாயிடும். சோ இந்த மாதிரி தகராறுல ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளியில நிக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கும், அதனால எவ்வளவு நாளைக்கு சாப்பாடு கொண்டு வர முடியும். சோ வெளியில நிக்கிறவாளுக்கும் சாப்பாடு இருக்காது. உள்ள இருக்கிறவாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் போகிற அளவுக்கு அவ என்ன பண்ணலாம், அதை தயார் பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த கோட்டையில அந்த விதமான ஒரு தங்களை உள்ள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா. அதனால அந்த மாதிரி துர்க கிரகா சாதாரணமா பாக்கி ராஜாக்களோட பவர்ஃபுல்லா இருக்கிற ராஜாக்களோட சண்டை போடும்போது கோட்டைக்குள்ள இருந்து சண்டை போடுறதா இருந்தா எந்த மாதிரி சூழ்நிலையோ அதை எடுக்கலாம். துர்க கிரகோவா கர்த்தவியா, நம்ம கோட்டைக்குள்ள போய் நம்மள கோட்டைக்குள்ள தங்கிந்து பூட்டிந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கணுமா, இல்ல நிர்கத்தியவா யுத்தம் புனகா கர்த்தவியா, யுத்த கர்த்தவியா, வெளியில போய் ஃபேஸ் பண்ணி யுத்தத்தை பண்ணணுமா, எது ப்ரிஃபரபிள் எது பெட்டர் அப்படின்னு. பலாயனே கிருதே ஸ்ரேயோ பவேத்வா தானவோத்தமாக, இல்லையா பலாயனே நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து எல்லாரும் ஓடிடணும் இதுக்கு பாதாளத்துக்கு. நம்மளுடைய என்னென்ன நீங்கெல்லாம் புத்திமந்தாக, அதோட மட்டும் துராதர்ஷாக பெரிய வீரர்கள், உங்களை ஈஸியா யாராலையும் கான்சர் பண்ண முடியாது. சர்வசாஸ்திர விசாரதாக, சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சமயத்துல யுத்தத்துல இருக்கக்கூடிய யுத்த விஷயமான சாஸ்திரங்கள் அனைத்தும் நன்கு தெளிவாக தெரிந்தவர்கள். மந்திரஸ்தல பிரகர்த்தவியா சுகுப்த காரிய சித்தையே, ஒரு ராஜா என்ன பண்ணணும், மந்திரஹானாக்க ஆலோசனை, மந்திராலோசனை, ஒரு கேபினெட் மீட்டிங் போட்டு அந்த கேபினெட் மீட்டிங்ல டெசிஷன் எடுக்கணும். காரிய சித்தையே, அந்த மந்திரம் சுகுப்தஹா வெல் ப்ரொடெக்டடாகவும் இருக்கணும், நன்கு யோசிச்சு எடுக்கப்பட்டதாகவும் இருக்கணும். மந்திர மூலம் ஸ்மிருதம் ராஜ்யம், ராஜ்யம் மந்திர மூலம் ஸ்மிருதம், அந்த இதெல்லாம் சொல்லுவாருங்க சாதாரணமா சொல்ற மாதிரி. மந்திர மூலம் ஸ்மிருதம் ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தினுடைய சிறந்த பரிபாலனம்ங்கிறது மந்திரம், மந்திரிகளுடைய ஆலோசனையை பத்தி தான் இருக்கு, அதுலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. மந்திர மூலம் ஸ்மிருதம் ராஜ்யம் எதி சாத் சுரக்ஷிதா, அந்த ராஜ்யமானது சுரக்ஷிதா சாத், அது நன்கு காப்பாற்றப்படணும்னாக்க நல்ல மந்திரத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். மந்திரிபிஸ்து சதாச்சாரைகி விதேய சர்வதா புதைகி, மந்திரிகள் படித்தவாளாகவும் சதாச்சாரைகி, சதாச்சாரம்னாக்க நான் கரெக்ட், அதாவது தேசத்துக்கும் ராஜாவுக்கும் லாயலா இருக்கிறவாளா இருக்கணும். ஹானஸ்டி அண்ட் லாயல்டி, இந்த 2 கேரக்டரிஸ்டிக்கும், அதாவது நல்ல ஸ்காலர்ஷிப் நாலேஜ் இருக்கணும், லாயல்டி அண்ட் ஹானஸ்டி இதெல்லாம் இருக்கணும். சோ அதான் சொன்னார், எல்லாம் சேர்ந்ததுதான் சதாச்சாரைகி. சதாச்சாரம்ங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஹானஸ்டி அண்ட் லாயல்டி அண்ட் புதைகி, ஸ்காலரா இருக்கணும். மந்திரபேதே விநாசஸ்யாத், இந்த மந்திரம் இங்க ராஜா என்ன டிசிஷன் எடுக்கிறானோ அந்த டிசிஷன் சீக்கிரட்டா இருக்கணும், அதை வெளியில விட்டுறக்கூடாது. அதை சொல்லிட்டு அவன் என்ன பண்ணலாம், எதிரி அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் பண்ணிக்கலாம் இல்லையா. மந்திரபேதே விநாசஸ்யாத் ராஜ்யஸ்ய பூபதேஸ்தா, அரசுக்கும் விநாசம் அரசனுக்கும் விநாசம். அதனால தஸ்மாத் வேதபயாத் குப்தா கர்த்தவியோ பூதி நிச்சதா, அதனால இது வேதம்னாக்க சீக்ரெட் இதுவாயிடுறது, பிரேக் ஆயிடுறது, அந்த கான்பிடென்சியாலிட்டி இல்லாம லீக் ஆயிடுறது. லீக் ஆகிறதுக்கு பேரு பேதஹான்னு பேரு. பேதஹான்னா லீக், இட் இஸ் பிரேக்கிங். சோ மந்திரஹா மந்திரபேதே விநாசஸ்யா தஸ்மாத் பேதபயாத் குப்தா, லீக் ஆயிடாம ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். கர்த்தவியா பூதி நிச்சதா, சோ இட் ஷுட் பி குப்தா கர்த்தவியா, ப்ரொடெக்டடா இருக்கணும், சீக்ரெட்டா இருக்கணும். அதற்ற மந்திரி வீர் வாக்கியம். சோ நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் கான்பிடென்டா வெளியில தெரிஞ்சிடாம, இப்ப அம்பாள் சண்டைக்கு வந்திருக்கா இல்லையா, தேவர்களுக்கும் மற்றவாளுக்கும் தெரிஞ்சிடாம அப்படிங்கிற. ததத்திர மந்திரி பேர் வாக்கியம் வச்சனம் கேதுமத் ஹிதம், வச்சனம் கேதுமத் ஹிதம், ஹிதமானதும் அதாவது நன்மை பயக்கக்கூடியதும், கேதுமத் காரண காரியங்கள் பொருந்தினதுமான அந்த வாக்கியது என்னவோ ஆலோசனையை கொடுக்கணும்ன்றான். கால தேசானுசாரேன, இப்ப இருக்கிற காலம் தேசம், நம்மளுடைய பவர் இருக்கு, நம்ம எல்லாம் அசுரால் பெரிய சக்தி படைச்சவாள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன எடுத்து, தேவர்கள் எல்லாருமா இணைந்து எனக்கு எந்த இடத்துல வீக்னஸோ அந்த வீக்னஸ் வச்சு என்ன அடிக்கிறதுக்கு தயாரா, அதாவது ஒரு பெண்ணை முன்னிட்டு கொண்டு சண்டை போட வந்திருக்காங்க. சோ தட் இஸ் த டைம் அண்ட் தட் இஸ் த பிளேஸ். சோ இப்ப காலதேசானுசாரேன விசிந்திய நீதி நிர்ணயம், பாலிசி, அதாவது ஸ்ட்ராட்டஜி, நீதிங்கிறது. யா யோஷாத்ர சமாயாத்தா பிரபலா தேவ நிர்மிதா, அதான் சொல்றாங்க. யா யோஷா அத்திர சமாயாத்தா, யோஷான்னா பெண், எந்த பெண் இங்க வந்திருக்காளோ பிரபலா பலம் பொருந்தினவள், தேவ நிர்மிதா, சாதாரண பெண் இல்ல, தேவர்களாலே நிர்மாணிக்கப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறாள். அவளுடைய சக்திகள் அத்தனையும் அவ என்ன பண்ணிருக்கா, அந்த சக்தியிலிருந்து உருவானவள். ஏகாக்கினி,
தைரியமா அதாவது இவ்வளவு அசுர படை வீரர்கள் தலைவர்களோடு இருக்கக்கூடிய என்னை எதிர்த்து அவ்வளவு பெரிய எதிர்க்கிறதுக்கு தயாரா, மனுஷனை மட்டும் ஒண்டி கொண்டே சேலஞ்ச் பண்ணல, அவ்வளவு அசுராலையும் எதிர்க்கிறதுக்கு தயாரா வந்திருக்கா. ஆனா ஏகாக்கினி தனியா நிராலம்பா, அவளுக்கும் தனியா வேற எந்த சப்போர்ட்டும் பின்னாடியோ பக்கத்திலேயே யாரும் இல்ல. காரணம் தான் எப்படி அவ்வளவு தைரியமா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தனியா எதிர்க்க வந்து நிற்கிறாங்கிறது யோசிக்கணும். அப்ப அது என்னுடைய வீக்னஸ் வெளியில வந்துருக்கா, வெளியில வந்துட்டானே என்ன அர்த்தம், எந்த ஒரு வரன் நான் வந்து எக்ஸப்ஷனா வாங்கிட்டு இருக்கேனோ அந்த எக்ஸப்ஷன் என்ன ஃபேஸ் பண்றதானு. யுத்தம் பிரார்த்தையதே பாலா, ஷீ சூசஸ் யுத்தம். ஹிமாச்சரியம் அத்தப்பரம், அதுவும் ஒரு தனியா இருக்கிற ஒரு பெண்ணு மனுஷன் போன்ற ஒரு அசுரன்ட்ட வந்து சேலஞ்ச் பண்றான்னா யுத்தம் பிரார்த்தையன்னா ஷீ சேலஞ்சஸ் ஹிம் இன் ஃபார் எ ஃபைட் அப்படின்னா அதை விட நம்மளுக்கு வந்து ஆச்சரியம். ஆச்சரியம்னு சொன்னோம்னாக்க இதை விட வேற என்ன ஒன்றை இருக்க முடியும், சஸ்பென்ஸ் என்ன இருக்க முடியும், காரணம் புரியல. ஆச்சரியம்னாக்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கு, இன்எக்ஸ்பிளிகபிளா இருக்கு. சோ ஸ்ரேயோத்திர விபரீதம் யா கோவேத்தி புவனத்திரேயே, இது வந்து ஸ்ரேயசா, அதாவது இவளையும் ஜெயிச்சு நம்ம பெரிய வீரர்களா இந்த லோகத்துல நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க போறோமா, இல்ல அதுக்கு நேரு விபரீதமா நம்ம இது எல்லாத்தையுமே நம்மள அதாவது என்ன சொல்றது, இவாளுடைய அழிவுக்கு காரணமா இருக்கா. கோவேத்தி யாருக்கு தெரிய போறது, இந்த ரிசல்ட் தெரியாது. நான் பகுனாம் ஜெயோத்தியஸ்தி நைகஸ்திச பராஜயா, லோகத்துல ஒருத்தரும் பல பேருமா இருந்து சண்டை போட்டாக்க, அதாவது பல சாதாரணமா சொல்ல பாருங்க, ஆடுகள்லாம் வந்து ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டாக்க ஆடு அத்தனையும் சேர்ந்து சிங்கத்தை ஜெயிக்க முடியுமோ? அதனால தனியா உண்டியா இருக்கிறதுனால தோத்து போறதுங்கிறதோ ஒரு கூட்டமா இருக்கிறதுனால ஜெயம்ங்கிறதோ கிடையாது. நைகஸ்ய அதாவது பகுனாம் ஜெயோஸ்தி, உலகத்துல நிறைய பேர் சேர்ந்து இருந்தா அவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதும் இல்ல. நைகஸ்ய பராஜயா, ஒருத்தர் தனியா இருந்தா அவருக்கு தோல்வி கிடைக்கிறதுங்கிறதும் இல்ல. தெய்வாதீனோ சதாஜ்ஞேயா யுத்தே ஜெயபராஜயோ, யுத்தத்துல வெற்றியும் தோல்வியும் தெய்வாதீனஹா, விதிவசமா இருக்கிறதுங்கிறது தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உபாயவாதின பிராகு தெய்வம் கிம்கேன வீட்சிதம், அதாவது உபாயவாதினஹா பிராகு, உபாயம் ஸ்ட்ராட்டஜியை பத்தி ரொம்ப நம்மளுடைய புத்தி பலத்தினால எல்லாம் பேசுறவங்கெல்லாம் கிம் கேன வீட்சிதம், தெய்வம்ன்றது இருக்கா, தெய்வம்னா என்ன, யாரால பார்க்கப்பட்டது, சோ எல்லாமே நம்மளுடைய புத்தி பலம் தான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னு ரொம்ப ரேஷனலா, அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுடைய அறிவை கொண்டு யோசிக்கணும், அறிவை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும்னு சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தெய்வம் விதி ஃபேட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு யாரால பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே என்ன பண்ணுவாங்க, அதிருஷ்டம், சில ஆங்கிள் அவளே அதிருஷ்டம் அதிருஷ்டம் இது தன்னாம என்னாம பிரவதந்தி மனுஷனஹா, அது யாராலையும் பார்க்கப்படலேன்னு சொன்னா கூட பார்க்கப்படலேன்னே அதுக்கு பேரு அதிருஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்ம அதை லக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றோம். ஆனா அதிருஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு தெய்வம் அப்படின்னா, அதிருஷ்டம்னா பார்க்கப்பட்டது, அதிருஷ்டம்னா பார்க்கப்படாதது. பார்க்கப்படாத காரணம், அதாவது நம்மளுக்கு ஏற்படுற ஒரு வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அதனுடைய காரணம் தெரியல. சோ அதனுடைய காரணம் தெரியாத போது ஏதோ கிடைச்சிருக்கு அவ்வளவுதான். காரணம் எதனால எப்படி கிடைச்சதுன்றது காரணம் தெரியாம இருக்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதுதானே அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுறது. சோ அதிர்ஷ்டம் என்ன, அதிர்ஷ்டம் பார்க்கப்படாதது. சோ தெய்வங்கிறது தான் அதிர்ஷ்டம். இவாள்லாம் இந்த மாதிரி பேசினா கூட அது அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையினாலே இவ்வளவு தூரம் பேசுறான். தத் சத்வேபி பிரமாணம் கிம் காதராசாவலம்பனம் தத் சத்வேபி, ஆனா அப்படின்னு ஒண்ணு சொன்னா கூட அதுல என்ன பிரமாணம், காதர் ஆசா, காதர ஆசா, காதரம்னா பயம், ஆசானா ஹோப். இது ரெண்டும் இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்புறாங்க. சமர்த்த ஜனானாம் ஹி தெய்வம் குத்ராபி லட்சியத்தே, ஆனா சமர்த்த ஜனானாம் யார் பவர்ஃபுல்லா இருக்காளோ யார் புத்திசாலியா இருக்காளோ அவ இதை பத்தி கவலைப்படுறது இல்லை, தெய்வத்தை பத்தி. தே ப்ரொசீட் ஆன் தேர் ஓன் இன்டெலிஜென்ஸ், அவ்வளவுதான். உத்தியமோ தெய்வமேதோகி சூர காத்தரையோர் மதம், உத்தியமகா தெய்வம், இது ரெண்டும் அதாவது ஆக்சுவலா என்ன இருக்கு, எஃபர்ட்னு ஒண்ணு இருக்கு, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் சூர காத்தரையோகோ. சூர அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப வேலரஸா இருக்கிறவன், காத்தரகன்னா கவர்ட். சோ யார் வந்து சக்தி படைத்தவனாக தைரியம் படைத்தவனாக இருக்கானோ அவன் எஃபர்ட் எடுத்துக்கிறான். யார் பயந்தாங்குழியா இருக்கானோ அவன் என்ன பண்றான், தெய்வம் இதெல்லாம் விதி அப்படின்ட்டு பயந்து நடிக்க ஓடி போறான். சோ இதெல்லாம் சிந்தைய. அதனால நீங்க என்ன பண்ணணும்,
விசிந்திய அத்திய தியா சர்வம் கர்த்தவியம் காரியமாதராத். இந்த அத்தனையும் யோசிச்சு என்ன பண்ணணுங்கிறது கேட்டு சொல்லுங்க அப்படின்னா வியாசர் மேல சொல்றார். விதி ராஜ்யம் வச்சஸ்ருத்வா ஹேது கர்ப்பம் மகாயசாக. எப்படி சொல்லணும், நீங்க இதெல்லாம் விதி அப்படின்னு வெறும்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டு போக கூடாது. நம்ம அதாவது யோசிக்காம இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சோ இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சொல்லுவோம்னா இல்லையா. விதி ராஜ்யம் வச்சஸ்ருத்வா ஹேது கர்ப்பம், அரசனுடைய இந்த பொருள் புதிந்த வார்த்தைகளை கேட்டு பிடாலாக்கியோ மகாராஜன் இத்தித்வாச்ச கிருதாஞ்சலி. பிடாலன்னு ஒரு மந்திரி அவன் ராஜாவை பார்த்து கைகூப்பி வணங்கி சொல்றான், ராஜன் நேஷா விசாலாட்சி ஞாத்தவியா எத்தனத புனகா. ஏசா விசாலாட்சி எத்தனதா. இப்ப யாரு என்ன எதுங்கிறது நம்ம திருப்பியும் அறியறதுக்கு முயற்சி செய்யணும். கிமர்த்தமிக சம்பிராப்தா குதஸ்தஸ்ய பரிகிரகா. அறிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தாமரை பெண்ணியா இருக்காளே, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பெண்ணை சமுத்பாத்திய பிரேஷிதா, உனக்கு பெண்ணினாலதான் மரணம் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் இப்படி ஒரு பெண்ணை உண்டு பண்ணி அனுப்பி இருக்கிறார்கள். அதனால ஏபி சன்னாகா ஸ்திதா கேத்திர சர்வே யுத்த திதிருக்ஷவா, அவர்களும் ஆகாசத்துல சன்னாகா மறைந்து நின்று கொண்டு யுத்தத்தை, உனக்கும் அந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்க்க விரும்புகிறார்களாய் மறைந்து நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமயஸ்யா சகாயாஸ்தே தே பவிஷ்யந்தி யூத்சவா, அவர்கள் யூத்சவனுடன் சண்டை போட ஆவலா இருக்காங்க. சமயே சரியான சமயத்துல அவர்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்ணுக்கு சகாயமாக வெளிப்படலாம். புரத காமினியும் கிருத்வா தேவை விஷ்ணு புரோகமாக வதிஷ்யந்தி ச நஸ்தர்வான் சாத்வான் யுத்தே ஹரிஷ்யதி. முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, உனக்கு மட்டும்தான் யாராலையும் வதம் ஏற்படாது, பெண்ணை தவிர பிறரியால வதம் ஏற்படாது. சோ எங்களை மாதிரி இருக்கிற அசுராளுக்கு அந்த வரம் கிடையாது. எங்களுக்கு இன்னாராலதான் வதம், உன்னுடைய சப்போர்ட்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம், தைரியமா எல்லாரையும் ஜெயிச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு இண்டிபெண்டா அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடையாது, போய் நின்று பார்க்க முடியாது. சோ இந்த பெண் ஒரு பெண்ணாலதான் உனக்கு மரணம்ங்கிறதுனால ஒரு பெண்ணை உண்டு பண்ணி உனக்கு எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலை என்னாகும், எப்ப நம்ம சைடு சண்டையில வீக்காருதோ அப்பவே புரத காமினியின் கிருத்வா தேவை விஷ்ணு புரோகமாக, விஷ்ணு முதலிய சமஸ்த தேவர்களும் வதிஷ்யந்திக நஸ்தர்வான், எங்கள் அனைவரையும், அதாவது உனக்கு மந்திரிகளாகவும் படைத்தலைவர்களாகவும் வீரர்களாகவும் இருக்கக்கூடிய அனைவர்களையும் என்ன பண்ணுவாங்க, சம்ஹாரம் பண்ணிடுவாங்க. சாத்வம் யுத்தே ஹனிஷதி, அவள் உன்னை தீர்த்து கட்டிடுவா யுத்தத்துல. சோ இதுதான் நடக்கும். ஏதத் சிகீர்ஷிதம் தேஷாம், அவர்கள் தேவர்களாலே விரும்பப்பட்டது இது. மயா ஞாதம் நராஜிப பவித்தவியசிய தஞ்ஞானம் வர்த்ததே மம சர்வதா. இது என்னால அது யோசிக்கப்பட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன நடக்கும், எதிர்காலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி எனக்கு இல்லை. பவித்தவியம் நடக்க வேண்டியது நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது அது எனக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதனால என்ன ஆகும், யோத்தவியம் நத்வயா அத்யேதி நாகம் பக்தும் க்ஷம பிரபோ, நீ இவளுடன் சேர்ந்து சண்டை போடக்கூடாது. ஸ்வயா ந யோத்தவியம், உனக்கு எதிர்க்க இவளுடன் சண்டை போடாத. என்ன, உனக்கு ஒரு பெண்ணினால மரணம்ன்றது வார்த்தை இருக்கிறதுனால இவளோட இப்ப சண்டை போடாத அப்படின்னு உனக்கு எதிர்க்க நாகம் பக்தும் க்ஷமஹா, தைரியமாக சண்டை போடக்கூடாது, நம்ம பின்வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான சக்தி எனக்கு இல்லை. ராஜாவை பார்த்து நீ பயந்து பின்வாங்கிடு அப்படின்னு சொன்னாக்க, நீ அவமானப்பட்டு பின்வாங்கிடு, அவமானப்பட்டு போயிடுன்ற மாதிரி தானே சொல்ற மாதிரி தானே அர்த்தம். நம்ம எல்லாருமே இந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி தானே இருக்கு. அதனால அத சொல்லக்கூடிய சக்தி இல்லை. பட் இதுதான் சூழ்நிலை, இதுதான் விஷயம். சோ பிரமாணம் தோம் மகாராஜா காரியேத்திர தேவ நிர்மிதே, இந்த சூழ்நிலை இந்த சிச்சுவேஷன் தேவர்களால கொண்டு வரப்பட்டிருக்கு. உன்னுடைய வதத்தை விரும்பின, உன்னுடைய தோல்வியை விரும்புகிற தேவர்களால கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை. சோ அத்தனை தேவ நிர்மிதே காரியே தொம் பிரமாணம், யூ ஆர் த அதாரிட்டி, வாட் ஷுட் பி டன், என்ன பண்ணணுங்கிறத நீ தான் தீர்மானம் பண்ணணும், நீ தான் டிசைட் பண்ணணும். பட் விஷயம் இவ்வளவுதான். ததர்த்தம் அஸ்மாபிகி அனிசம் மர்த்தவியம் காரிய கௌரவாத். பட் ஸ்வதர்த்தே, நாங்க உனக்கு இத்தனை நாளும் உனக்கு லாயலான வீரர்களா இருந்திருக்கோம். பட் நீ சண்டை போடணும்னு தீர்மானம் பண்ணா ஸ்வதர்த்தே மர்த்தவியம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விகர்த்தவியம் ஸ்வயாசார்தம் ஏஷ தர்மோனு ஜீவினாம், பின் தொடர்பவர்களுக்கு, ஒரு அரசனை தொடர்ந்து அரசனிடம் வேலை செய்வர்களுக்கு ராஜாவுடன் எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் அரசனுடன் தான் செல்லணும். அதாவது அரசனுடைய கருத்துடன் ஒத்தி போகணும். அரசன் போற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு ஓடி போறதுங்கிறது அர்த்தம் இல்லை. அரசனுடன் அவனுடைய கருத்துடன் ஒத்தி போய் அவன் கட்டளை என்னவோ அந்த கட்டளைப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு.
விசாரோத்திர மகானஸ்தி எதேகா காமினி நிருப யுத்தம் பிரார்த்தியஸ்மாபிகி சசன்யர் பலதர்பிதை. பலத்தினால கொழுப்படுத்திருக்கிற நம்மள ஒவ்வொருத்தரும் பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், பலத்தை உடையவர்கள், பெரிய சைன்யத்தை உடையவர்கள். அப்படிப்பட்ட நம்ம கூட இவ என்ன பண்றா, இவ தனியா வந்து நம்ம கூட சண்டையை சேலஞ்ச் பண்றா, நம்ம கூட சண்டையை வந்து சண்டைக்கு ரெடி வா அப்படின்னு கூப்பிடுறான்னு சொன்னா, இஃப் ஷி இஸ் காலிங் அஸ் ஃபார் எ ஃபைட், அத விசாரா யோசிக்கணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, ஏனோ தானு இருக்கக்கூடாது அப்படின்னு துர்முகன்ற ஒரு மந்திரி சொல்றான். துர்முக உவாச்ச ராஜன் யுத்தே ஜெயோ நோத்ய பவிதா ஜேத்யஹம் கில. அரசனே, இன்னைக்கு இந்த யுத்தத்துல நம்மளுக்கு வெற்றி வரப்போறது இல்ல தெரியறது. பலாயனம்னு கர்த்தவியம் யசோஹானிகரம்ன்றதாம். ஆனா திரும்பி பாதாளத்துக்கு போறது, யுத்தத்திலே இருந்து பயந்து, அதாவது இப்ப அவளை சேலஞ்ச் பண்ணாம சண்டைக்கு போய் நிக்காம இங்க இருந்து கிளம்பி பாதாளத்துக்கு, ஏன்னா இங்க இருக்கிறது நம்மளுக்கு ரெண்டே ஆப்ஷன், ஒண்ணு அவள்கிட்ட போய் நின்று சண்டை போடணும், இல்ல பாதாளத்துக்கு போகணும். பாதாளத்துக்கு போறதுங்கிறது புறமுதுகு காட்டி ஓடுற மாதிரி இல்லையா, அது யசோஹானிகரம். அது நம்மளுடைய புகழுக்கே பெரிய பங்கமா விளையுது. நம்மளுக்கு இத்தனை நாளும் நம்ம பெற்ற புகழுக்கு ஹானிகரமா, அந்த புகழ்லாம் பெரிய புகழே இல்லைன்னு ஆயிடும். இந்திராதீனாம் சம்யுகேபி நகிருத்தம் எஜ்ஜுகுட்சிதம். இந்திரன் முதலிய தேவர்கள் அவ்வளவு பேரும் வந்த போது கூட, அவ்வளவு பேருக்கு எதிர்த்து கூட நம்ம இந்த மாதிரி பயந்து ஓடல. ஏகாகினீம் ஸ்திரியம் பிராப்பிய போகி குத்யாத் பலாயனம். ஆனானப்பட்ட அவ்வளவு தேவர்களும் எதிர்க்க வந்து நிற்கும் போதே நம்ம பயந்து ஓடாத போது, தனியா ஒரு பெண் வந்து நின்னா அவளை பார்த்து பயந்து ஓடிட்டான்னு சொன்னோம்னா அதை விட கேவலம் ஒண்ணும் இருக்க போறது இல்லை. அதனால தஸ்மாத் யுத்தம் பிரகர்த்தவியம் மரணேவா மரணம் வா ரணே ஜெயா. அதனால நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ரணே போர்ல மரணம் ஜெயோவா. அது சாவு நேர்ந்தாலும் போர்ல வந்து மரணம் நேர்ந்தாலும் சரி பரவாயில்ல, வெற்றி கிடைச்சாலும் வெற்றி கிடைச்சா லாபம், வெற்றி கிடைக்கலனாலும் நம்மளுக்கு புகழுக்கு அதோவா பிராப்தி சொர்க்கம் ஜித்வாவா போக்ஷிசே வதின்னு சொன்னாரு பாருங்க கீதையில. அதேதான் எத்பாவி தத்பவத் ஏவ. எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். நடக்க போறதுதான் நடக்கிறதே ஒழிய நம்மளால எது ஒண்ணுக்கு மாற்றி செயல்பட வைக்க முடியாது. காத்திர சிந்தா விபஸ்யதா. சோ இதுல வந்து யோசிக்கிறதுக்கு, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிந்தனா மரணேற்ற யசஸ்தாப்திகி ஜீவனேச்சு ததாசுகம். சண்டையில தோத்து போய் செத்து போயிட்டோமா புகழ். ஒரு பெரிய சண்டையை போட்டு ஒரு பெரிய வீராங்கனையோட சண்டை போட்டு அதுல போயிட்டோம் அப்படின்னு புகழ். ஜெயிச்சுட்டோமா நம்மளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, சௌக்கியம் கிடைக்கிறது. உபயம் மனசா கிருத்வா கர்த்தவியம் யுத்தமத்யை. சோ இது ரெண்டுத்தையும் மனசால தீர்மானம் பண்ணிட்டு, ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணிட்டு we have to go for war. பலாயனே யசோகானிர் மரணம் ச ஆயுஷச்சயே. ரெண்டாவது பலாயனத்துல எப்படி இருந்தாலும் பலாயனே ஓடுறதுல யசோஹானிக்கு புகழ் போகும். மரணம் ஆயுஷாட்சய, ஆயுஷ் முடியும் போது மரணம் ஏற்பட்டுதான் தீர போறது. யாருக்கும் மரணமே இல்லாம பர்மனண்டா யாரும் இருக்க போறது இல்லை. ஆயுஷாட்சயம் ஏற்பட்டு ஆக போறது, அது ஒரு நாள் முன்ன பின்ன அவ்வளவுதானே. தஸ்மாத் சோகோன கர்த்தவியா ஜீவிதே மரணே விருதா. சோ மரணத்திலேயோ ஜீவனத்திலேயோ யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுல தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வியாசர். துர்முகஸ்ய வசஸ்ருத்வா பாஷ்கலோ வாக்கியம் அப்ரவீத் பிரணத பிராஞ்சலிர் பூத்வா ராஜானம் வாக்கிய கோவிதா. பாஷ்கலன் ஒரு மந்திரி துர்முகன் சொன்னதை கேட்டுட்டு அவன் சொல்றான். பாஷ்கலோ வாச்ச ராஜன் சிந்தான கர்த்தவியா காஸ்மேன் காத்தர பிரியே. சிந்தான கர்த்தவியா, சிந்தா கவலைப்படக்கூடாது. கவலை யாரோடது? காத்தர பிரியே. காத்தரன்னா பயந்தாங்குழிகள். பயந்தாங்குழிகளுக்கு மிகவும் பிடித்தமான பயந்தாங்குழி படக்கூடியதான கவலை என்பதை படக்கூடாது. அதனால இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அகமேகோ ஹனிஷாமி சண்டீம் சஞ்சல சேத்தனாம் சஞ்சல லோச்சனாம். நான் தனியா போய் நானே ஒண்டியா போய் ஒரு படையோட போய் இல்ல நானே ஒண்டியா போய் அவளை நானே கொண்டுடுறேன். உற்சாகஸ்து பிரகர்த்தவியா ஸ்தாயி பாவோ ரசஸ்ய. வீரங்கிற ஸ்தாயி பாவம் இருக்கே, அதுக்கு தேவையா இருக்கிறது உற்சாகம். நம்மளுடைய ஒரு எனர்ஜெட்டிக் வைப்ரன்சி இருக்கே, அதுதான் முக்கியம். அந்த வைப்ரன்சினாலதான் வீரம்ங்கிறது வளருமே ஒழிய, அந்த வைப்ரன்சி, அந்த எனர்ஜெட்டிக் வைப்ரன்சி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? வீரத்துக்கு இடம் இல்லை. சோ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இதுவா இருக்கணும், வைப்ரண்டா இருக்கணும். நம்ம வந்து உற்சாகமா, அதாவது ஒரு நடந்து முடிச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு வேகம் போகணும். பயானகோ பவேத் வைரி வீரஸ்ய மிருகசத்தம. வீரஸ்ய பயானகா வைரி. வீரனுக்கு பயம்தான் எதிரி. அதனால தஸ்மாத் எக்வா பயம் பூப கரிஷிய யுத்தம் அத்புதம். அதனால இதுல ஒண்ணும் இல்லை, டேஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் போய் ஒரு தைரியமான சண்டையை போடுறேன். நயிஷ்யாமி நரேந்திராகம் சண்டிகாம் யமசாதனம். அவளை என்ன பண்றேன்? சண்டையில அவளை நான் வந்து கொண்டுடுறேன். ந பிபேனி யமாதிந்திரான் குபேராஜ் கருணாதபி வாயோர் பன்னேஸ் ததா விஷ்ணோஹோ சங்கராஜ் சசினோ ரவே. அஷ்டதிக் பாலகர்கள் விஷ்ணு சிவன் அப்படிங்கிற தேவர்கள்ட்ட கூட பயப்படாம
நம்ம என்ன பண்ணோம், எழுத்து நின்று சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னாக்க இவ்வளவு போய் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏகாகினி ததானாரி கிம்புனர் மத கர்விதா. அவளுக்கு கர்வம், தான் பெரிய சக்தி படைத்தவள் கர்வம் இருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு ஏகாகினி இல்லையா? அகம் தான் நிகனிஷ்யாமி விசிகைஷ்ட சிலாசிதை. என்னுடைய கூர்மையான தீட்டப்பட்ட அம்புகளாலே அவளை கொள்வேன். பஷ்ய பாகுபலம் நேர்த்திய விகரஸ்ய யதாசுகம். என்னுடைய தோல்வலி, என்னுடைய பலத்தை பார், என்னுடைய கைகளின் பலத்தை பார், நீ தைரியமா இருந்து யதாசுகம் விகரஸ்ய. நீ என்ன பண்ணலாம்? ஸ்ரீயா முன்னைய போல சௌக்கியமா நீ என்ன பண்ணலாம்? யூ கேன் மூவ். அண்ணா பவதாத்திர நகர்த்தவியம் சங்கிராமே பியனயாசமம். ராஜாவை பார்த்து வணங்கி அவன் திருப்பி மேல கண்டினியூ பண்றான். மகிஷாகம் விஜேசியாமி தேவியும் தேவ விநிர்மிதான். ஹே மகி, என்ன எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க, மகிஷா அகம் விஜேஷ்யாமி தேவியும், இந்த தேவியை தேவர்களாலே நிர்மாணிக்கப்பட்ட இந்த தேவியை நான் வெல்வேன். அஷ்டாதச புஜாம் ரம்யாம் காரணாட்ச சமாகதாம். அஷ்டாதச புஜாம் 18 கைகளை கொண்ட இந்த தேவியை, காரணத்திலிருந்து உருவானவளை. ராஜன் பூஷிகித்தும் சுவாம்பை மாயைஷா நிர்மிதாசுரை. உன்னை பயமுறுத்துவதற்காக தேவர்களாலே உண்டு பண்ணப்பட்ட மாயை. அதாவது மாயைனா வாஸ்தவத்துல இல்லாத விஷயம், இல்லாத ஒன்னை கிரியேட் பண்ணி ஒரு ஹலூசினேஷனை கிரியேட் பண்ணி உன்னை பயமுறுத்துறதுக்காக அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதனால இதுக்கு பயந்து போய் நம்ம என்ன பண்றது, சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம பொசிஷனை மாத்திக்க கூடாது, இங்க இருந்து ஓடி போயிடுறது இறங்கி போறதுங்கிறதுலாம் வச்சுக்க கூடாது. சோ இட் இஸ் விபீஷிகா. விபீஷிகானா ஒரு த்ரெட், பயமுறுத்துறது தான், அவ்வளவுதான். ராஜநீதிரியம் ராஜன் மந்திரி கிருத்தியம் ததா சுணும். ராஜநீதி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதிரிகளுடைய ஸ்ட்ராட்டஜி. சாத்விகா ராஜசாஸ்திரத்துக்கு தாமசாஸ்திர ததாபரே. மந்திரிகளை பத்தி, மந்திரிகள் யாரு, மந்திரிகள் எப்படிப்பட்டவா அப்படின்னு மந்திரிகளை பத்தி விசேஷமா சொல்றான் இந்த இடத்துல. சாதாரணமா இதை ரொம்ப, அதாவது நம்ம சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு 3 குணத்தை பத்தி பேசுவோம். சத்துவகுணம்னா சத்துவம், லகு பிரகாசகம், சலஞ்சரஜா, குரு வரணகமேவ தமஹான்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது அந்த ஆங்கிள் இல்ல, இது வேற ஆங்கிள். சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறது மந்திரிகளுடைய கேரக்டரிஸ்டிக். சோ அப்படி மந்திரிகள்ல சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 விதமான கேரக்டரிஸ்டிக்கள் மந்திரி இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மந்திரிகள் இப்ப எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மந்திரிகளை நீ இப்ப சூஸ் பண்ணி அவளை என்ன பண்ணணும், எம்ப்ளாய் பண்ணணுங்கிறதுக்காக. மந்திரின திரிவிதாலோகே பவந்தி தானவாதிப. சாத்விகாக ராஜசாக கேட்டு தாமசாச்ச ததாபரே மந்திரின திரிவிதாலோகே. சாத்விக ராஜச தாமசன்னு 3 விதமான மந்திரிகள் லோகத்துல இருக்காங்க. சாத்விகா பிரபு காரியாணி சாதயந்தி ஸ்வசக்திபிஹி. சாத்விக மந்திரிகள்ங்கிறது யாரு? பிரபு காரியாணி சாதயந்தி. ராஜாவோட காரியங்கள், ராஜ காரியங்கள் இருக்கே தன்னுடைய சக்தியினாலே. தன்னுடைய சக்திங்கிறது ஃபியூடலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்குன்னு சொந்தமா ஒரு இது இருக்கும் இல்லையா, கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரியை பார்த்துட்டு இருப்பான், அந்த கண்ட்ரியில டாக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஜனங்களை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பா. இப்ப ராஜா சண்டை போடுறான்னா தங்களுடைய படையை ராஜாவோட படையோட சேர்த்து சண்டை போடுறதுக்கு அனுப்புனா இருக்கு இல்லையா? அதாவது சில இத ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லுவா. ராஜாவிட்ட ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அவன் சண்டை போடுற நேரத்துக்கு ஆர்மியை என்ன பண்ணலாம்னா ரைஸ் பண்ணிக்கலாம், இல்ல தங்கிட்ட இருக்கிற ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கலாம். அவ அந்த படையை தங்களுடைய அக்ரிகல்ச்சர் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வார் டயத்துல அவளை வாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 2 விதமாவும் இதெல்லாம் பல விதமா நடக்கும். அதனால என்ன பண்ணும், ஸ்வசக்திபிகி, தங்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கோ அந்த பவர் வேஸ்டா போயிட போறதே, அந்த பவருக்கு லாஸ் வந்துட போறதே, பின்னாடி இதை டெவலப் பண்ண முடியாம போயிட போறதேன்னு பயப்படாம, அதை பத்தி தயங்காம தன்னுடைய முழு சக்தியும் உபயோகப்படுத்தி பிரபு காரியானை சாதயந்தி. பிரபுவினுடைய காரியத்தை, அதாவது மகாராஜாவினுடைய காரியத்தை, நாட்டின் காரியத்தை யார் நிறைவேற்றி கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட மந்திரிகளுக்கு சாத்விகாக, அவர்கள் சாத்விக மந்திரிகள் என்று பேரு. ஆத்ம கிருத்தியம் பிரகுர்வந்தி சுவாமி காரிய அவிரோததா. சோ அவர்கள் என்ன பண்றாங்க, அவ தங்க காரியத்தை எப்படி பாத்துக்கணும்னா ஆத்ம காரியம் பிரகுர்வந்தி, தங்க காரியத்தை சில சமயம் பாத்துக்க வேண்டியிருக்கும், ஏன்னா தங்களுடைய நாட்டையும் கவனிக்கணும் இல்லையா. சுவாமி காரிய அவிரோததா, அதாவது ராஜாவினுடைய காரியத்துக்கு விரோதம் இல்லாமல், அதுக்கு குந்தகம் இல்லாமல், அதுக்கு எந்த குறைபாடும் ஏற்படாமல், அதுக்கு அனுகூலமா தான் தங்களுடைய காரியத்தை பாத்துக்கிறாங்க. ஏக சித்தாக தர்மபராக மந்திர சாஸ்திர விசாரதாக. சோ ஏக சித்தாக, அவளுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா நாடு நன்னா இருக்கணும், நாடு முன்னா இருக்கணும், தன்னுடைய ராஜா நன்னா வரணும். சோ தன்னுடைய நாட்டினுடைய தன்னுடைய ராஜாவினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி, அதுல ஏக சித்தாக தர்மபராக. சோ தே ஆர் லாயல் டு தேர் கிங். இந்த லாயல்டிங்கிறதெல்லாம் அந்தந்த ராஜ்யத்தினுடைய ரீதியை வச்சுட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள். மந்திர சாஸ்திர விசாரதாக, தே நோ ஸ்ட்ராட்டஜி வெல். இது சாத்விக குணத்தை உடையவர்கள்.
ராஜாஹா ராஜசாஹா ராஜச குணமுடைய மந்திரிகள் யாருன்னா பின்ன சித்தாஸ்ச அவர்களுக்கு மைண்ட் டிஃபரெண்டா இருக்கும். பின்ன சித்தாகா அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமே நோக்கமாக இல்லை. பின்ன சித்தாகா அவர்களுக்கு தங்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய காரியத்தை எப்படாப்பா நம்ம இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணுவோம், எப்ப நம்ம தனியா பிடிச்சின்னு போவோம் அப்படின்னு இருக்கும். ஸ்வகாரிய நிரதா சதா தன்னுடைய காரியத்திலேயே ஈடுபடுறவனா இருப்பான். கதாச்சித் அவன் என்ன பண்ணான், ஏதாவது ஒரு சமயத்துல சுவாமி காரியம் தேப்பிருக்குவன்ட்டு எதிர்ச்சையா ராஜாவுடைய காரியத்தை பண்றாருன்னா கதாச்சித் எப்பாவது ஒரு சமயம், நாட் ரெகுலர்லி, எதிர்ச்சையா, அதுவும் ஆக்சிடென்டலி, தற்செயலாதான். தற்செயலா எப்பவாவது சுவாமி காரியத்தை பண்றவங்க வெளில சுவாமி காரியத்தை பண்ற மாதிரி காமிச்சுட்டு இருப்பான், ஆனா வாஸ்தவத்துல பண்றவனா இருக்க மாட்டான். சோ அதனால என்ன ஆயிடுது, கதாச்சித் சுவாமி காரியத்தை பிரகிருவந்தி எதிர்ச்சையா, இவர்களால நம்மளுக்கு லாபம் வராது, ஆனா தீஸ் பீப்புள் கேன் சீட். தாமசாகா அந்த தாமச மந்திரிகள் யாரு, லோக நிரதாக, தேர் வெரி வெரி கிரீடி. நம்ம சாதாரணமா தாமசம்னாக்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனம், தூக்கமா இருக்கிறது, அந்த மாதிரி ஸ்லக்கிஷா இருக்கிறதுங்கிறது நம்ம சாதாரணமா லோகத்துல பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம பிலாசபியில வர்ணிக்கும் போது, சத்வரஜஸ்தமசம் வர்ணிக்கும் போது என்ன பண்றோம், டார்க்னஸ் அப்படின்னு, குரு வரணகமேவத்தமஹா அப்படின்னு ஸ்லக்கிஷ் டார்க்னஸ் அப்படின்ட்டு. ஆனா இங்க தாமசாகனா லோக நிரதாக, தேர் வெரி கிரீடி. சோ இதெல்லாம் இந்த 3 விதமான கிரடேஷன். ஸ்வகாரிய நிரதாக ஆல்வேஸ் எதிர்ச்சியா எப்பவாவது, கதாச்சித்து சுவாமி காரிய நிரதாக ராஜசாகங்கள் எப்பவாவது ஒரு சமயம் சுவாமி காரியத்தை பண்ணுவாங்க, இல்ல தற்செயலாவது பண்ணுவாங்க. இவங்க சதா ஸ்வகாரிய நிரதாக, ஆல்வேஸ் தே ஆர் பென்ட் ஆன் செல்ஃபிஷ். பிரபு காரியம் வினாசீவ ஸ்வகாரியம் சாதயந்திதே அண்ட் தே டோன்ட் ஈவன், அதாவது இந்த தாமசாக இருக்காங்களே, பிரபு காரியம் வினாசிய ராஜாவினுடைய காரியத்தை கெடுத்தும் கூட தங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ராஜாவுக்கு அவர் தே மே கோ அகைன்ஸ்ட். சோ அப்ப உள்ளுக்குள்ள இருந்துட்டா என்ன ஆகும், இந்த ஸ்பைன்னு சொல்ற பாருங்க, எதிரிக்காக வேலை பார்க்கற மாதிரி இவங்க எதிரிகளுக்காக உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்யறவங்களாவும் இருக்கலாம். வெறும் மந்திரிகள் மட்டும் இல்ல, இவங்க வாஸ்தவத்துல இந்த ராஜ்யத்துல வேலைக்கு இருப்பாங்க, இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து எதிரிகளுக்கு வேலை செய்யறவனா, எதிரிகளுக்காக என்ன பண்றான், ஒர்க் பண்றவனா இருப்பான். சோ அதனால என்ன இருக்கும், பிரபு காரியம் வினாசீவ ஸ்வகாரியம் சாதயந்தி, தன்னுடைய லாபத்தை பாக்கெட்டை ரொப்பிப்பான். சமயத்தே விபித்யந்தே, சமயத்தே விபித்யந்தே எப்ப தேவையோ, விபித்யந்தே தே பிரேக். சண்டை நடக்கும் போது ராஜாவுக்காக சண்டை போடுற மாதிரி இருப்பான், ஆனா என்ன ஆகும், எப்ப கொஞ்சம் இந்த ராஜாவோட கை கீழே இறங்குற மாதிரி இருக்கோ, இல்ல எதிரி கை ஓங்குற மாதிரி இருக்கோ, சட்டுன்னு எதிரியோட சேர்ந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய ராஜாவுடைய படைகளையே எழுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இவன் சண்டை போடுறாங்கிறது இந்த ராஜாக்களுடைய பாக்கி வீரர்களுக்கு தெரியாது. சோ யார சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், 2 பேரும் ஒரே யூனிஃபார்ம்ல இருப்பாங்க, கன்ஃபியூஷன் வந்துடும். சோ அந்த கன்ஃபியூஷன் வந்துட்டதுனால என்ன ஆயிடும், இன்னும் டேமேஜும் டெஸ்ட்ரக்ஷனும் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. சமயத்தே விபித்யந்தே பரைஸ்து பரிவஞ்சிதாக, தே ஆர் பீயிங் மிஸ்லெட் பை அதர்ஸ். ஸ்வச்சித்ரம் சத்ரு பக்ஷியான் நிர்திசந்தி கிரகஸ்திதாக, சத்ரு பக்ஷியான் எதிரிகளுக்கு ஸ்வச்சித்ரம் தங்க ஊர்ல இருக்கக்கூடிய வீக்னஸ், வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. காரிய பேதகரா நித்தியம் கோஷகுப்தா கோஷகுப்தா சிவத் சதா. சோ கோஷகுப்தா அதிவத்து, கோஷகுப்தா அதாவது உரையில இருக்கிற கத்திய போன்று, கத்தி எப்படி எல்லாத்தையும் எதிர்க்க வெட்டுறது, ஆனா அது மறைஞ்சிருக்காது, கத்தியா எப்படின்னு தெரியாது. சோ அதனால என்ன பண்றது, எல்லாத்தையும் ரெண்டாக்குறது இல்லையா. அந்த மாதிரி காரிய பேதகராக மறைஞ்சிருப்பாங்க, இவருடைய சிந்தனை எண்ணம் தெரியாது, ஆனா காரியத்தை லீக் பண்ணிடுவாங்க. லீக் பண்றது மட்டும் இல்ல, காரியத்தை சாதிக்க முடியாம தடுத்து கெடுத்துருவாங்க. சங்கிராமேத்திய சமுத்தன்னே பீஷயந்தி பிரபும் சதா, போர் வரும்போது பிரபும் பீஷயந்தி, இப்படிப்பட்டவர்கள் ராஜாவுக்கு நம்ம இந்த போர்ல ஜெயிக்க மாட்டோம், எதிரி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, நம்ம இவ்வளவு வீக்கா இருக்கோம்னு ராங்கான இன்ஃபர்மேஷனையோ தப்பான இன்ஃபர்மேஷனையோ பயமுறுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷனையோ கொடுத்து பயத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பயமுறுத்துறவர்களாக நடந்து கொள்வார்கள். இவர்கள் மிகவும் பயமுறுத்துறவர்களாக நடந்து கொள்வார்கள். நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. ஜனங்க மனசுல ஒரு அதாவது எல்லாரும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி, ஜனங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, சோ உள்ளுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி சோ விஸ்வாசஸ்து ந கர்த்தவ்ய தேஷாம் ராஜன் கதாச்சன, அப்படிப்பட்ட மந்திரிகளை ஐடென்டிஃபை பண்ணணும். அவா பேர்ல விஸ்வாசா, அவளை நம்ம நம்ப கூடாது. They should not be
ரிலைட் அப்பான், அவர்களை நம்பக்கூடாது. விசுவாசத்துல கர்த்தவியா விசுவாசே காரியானி சாத் மந்திரகாணி ததைவகி, அவர்களை நம்பினோம்னா, அவர்களை கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டுருந்தோம்னா, அவளை நம்பினோம்னா விசுவாசே காரியஹானிகை, நம்மளுடைய காரியமும் கெட்டு போயிடும். மந்திரஹானிகை, சீக்ரெட் இதெல்லாம் இருக்கு பாருங்க, டெசிஷன்லாம், கான்பிடென்ஷியல் டெசிஷன்லாம், அதெல்லாமும் லீக் ஆகிடும், எதிரிகளுக்கும் லீக் ஆகிடும், ஜனங்களும் பயந்துருவாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லையோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமும் லீக் ஆயிடும். கலா தங்களுடைய நலன் மட்டுமே முக்கியமாக கொண்டவர்கள் என்னதான் பண்ண மாட்டாங்க நாட்டுக்கு எதிர. தாமசாக பாப நிரதாக புத்திஹீனாக சட்டாக, வாஸ்தவத்துல நாளைக்கு இந்த நாடு கெட்டு போகும்போது இவர்களும் அவங்களோட சேர்ந்து அழியணுங்கிறது இவாளுக்கு புரியாது. நாங்க என்னமோ தனியா நிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுப்பா. சோ தாமசாக பாப நிரதாக, பாபத்திலேயே மூழ்கி இருப்பவர்கள். புத்திஹீனாக சட்டாக, சட்டாகனாக்க யோசிக்கிற திறமை இல்லாம ஏதாவது தைரியமா அசட்டு பிடிச்சலோட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தஸ்மாத் காரியம் கரிஷ்யாமி கத்வாகம் ரணமஸ்தகே, அதனால நான் ரொம்ப பேசல அப்படிங்கிறான். ரணமஸ்தகே காரியம் கரிஷ்யாமி, போர் முனையில நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன், அதான் சண்டையை போடுறேன். கிரகித்வாதாம் துராச்சாரம், இப்ப நம்மளுக்கு எதிர்த்து வந்து நிக்கிறா இல்லையா, அதனால துராச்சாரம். ஆகமிஷ்யாமி சத்வரஹா, நான் சீக்கிரம் என்ன பண்றேன், அவளை பிடிச்சு இங்க கொண்டு வரேன். பசிமேத்திய பலம் தைரியம் பிரபுகாரியம் சசக்திதா, என்னுடைய சக்தியின் மூலம் பிரபுகாரியத்தை நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை நீ பாரு அப்படின்னா. இந்த புராணங்கள்ல என்ன இருக்குன்னாக்கா, இப்ப இந்த மந்திரிகள்ல கூட இந்த மாதிரி 3 விதமான மந்திரிகள் இருக்காங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதையும் இந்த இடத்துல வந்து அப்பப்ப என்ன தேவையோ, அதனாலதான் புராணம் எல்லாருக்கும் ஞானவர்தனத்துக்காகவும் ஒரு அட்வைஸ் மாதிரியும் இருக்கு அப்படின்னு வித்யாநாதர்ங்கிறவர் எத்வேதாத் பிரபு சம்ஹிதாத் அதிகம் சப்த பிரதானாச்சிரம், வேதம்ங்கிறது ஒரு ஆக்னியை மட்டும் கொடுக்கக்கூடியது, ஆர்டர். அதாவது அது வந்து என்ன ஆகும், கான்ஸ்டிடியூஷன் மாதிரி. என்ன எச்சார்த்த பிரமணாத் புராண வச்சனாத் இஷ்டம் சுகுருத் சம்ஹிதாத், புராண இதிகாசங்களுக்கு சுகுருத் சம்ஹிதம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அட்வைசரி ரோல். அது காரண காரியங்களோட விளக்கி நம்மளுக்கு புரியறதுக்கு அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விசேஷமா சொல்றது. இதை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல.